இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா அபாண்டட் பில்டிங். இந்த அபாண்டட் பில்டிங் கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இதே சுச்சுவேஷன்ல தான் இருக்கு. இங்க ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னாடினா கிட்டத்தட்ட 1930 சில்லறை அந்த இயர்ல பாத்தீங்கன்னா வெள்ளக்காரங்க இங்க தங்கியிருந்ததா சொல்லிட்டு இருக்காங்க. அங்க தங்கியிருக்கும் போது ஒரு ஃபேமிலியோட அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதை ஸ்டே பண்ணியிருக்கும் போது ஒரு மர்மமான முறையில வந்து அந்த ஃபேமிலி வந்து இறந்து. ஸோ ஊர் மக்கள் எல்லாருமே இந்த ஏரியாவை வந்து ஒரு அபாண்டட் பில்டிங்காகவே செட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் என்னன்னா, இந்த பில்டிங்ல வந்து அமானுஷ்யமான பல விஷயங்கள் இருக்கு. பாருங்க, ரொம்ப வருஷமா இங்க யாருமே வராதனாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏகப்பட்ட ரூம் இங்க இருக்கு. எங்க பார்த்தாலுமே ரூம் தான். இந்த பக்கம் ரூமா, அந்த பக்கம் ரூமா, இந்த பக்கம் ரூமு, சுத்தி சுத்தி ரூமாவே தான் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரூம் தான் இருக்கு. ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டி இருக்காங்க போல இருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா கிச்சனு, பாத்ரூம், டாய்லெட்டு அப்போவே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கட்டியிருக்காங்க இந்த ரூமை. பக்கம் மட்டும் யாருமே வர மாட்டாங்க. அதாவது ஒரு பகல் நேரத்திலேயே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல அவங்க, அதாவது இங்கிலாந்துல அவங்க பேசக்கூடிய அந்த வேர்ட்ஸ் வந்துட்டு இங்க கேட்டுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு அபாண்டட் பில்டிங் வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பில்டிங்கா வந்துட்டு நிறைய பேர் விர்ச்சுவலா இங்க வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த பில்டிங்கை பத்தி நம்ம இன்னைக்கு வந்து உள்ள வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு உள்ள பார்க்க போறோம். ஸோ வாங்க. ஸோ என்னடா பகல்ல வராம, சரி நைட்டு வராம பகல்ல வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? ஸோ சில பல காரணங்களால இந்த ஏரியாவில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. நைட்டு நேரத்துல இங்கே யாரும் வரக்கூடாதுன்ட்டு, அதனால தான் பகல வந்திருக்கோம். உள்ள நம்ம டீப்பா போவேனா, பில்டிங்கை பார்க்கவே ரொம்ப மோசமா இருக்கு. வெரி டேஞ்சரஸ் பில்டிங்.
ஒரு மாதிரியா இருக்குங்க. ஜஸ்ட் ஃபீல் வந்துட்டு நெகட்டிவ் எனர்ஜி ஏதோ உள்ள போன மாதிரியே இருக்கு.